Hello all, welcome back to my channel. இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் ஒரு 3 சுட்டி அளவு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா ஈவினிங் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போது இதில் வந்து நான் 3 சுட்டி வந்து மெஷர் பண்ணி தண்ணியில் ஊற வைக்கிறேன். இது ஊறுற இந்த டைமில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னா 20 மினிட்ஸ் அதுக்குள்ளே இது ஊறிடும். ஸோ சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காலிஃப்ளவரில் புழு இருக்கும். ஸோ பாயில்டு வாட்டரில் போட்டு கொதிக்க விடலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் இந்த மிக்சியில் போட்டுடலாம் ஜாரில். அப்புறம் இந்த புதினா, அப்புறம் ஒரு ஆனியன் இதை கட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இதை அரைக்கிறதுக்கு இதை தனியாக மூடி வச்சிடலாம். இப்படியே அரைச்சிட்டா புதினா ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். ஸோ கரெக்டாக வெங்காயம்லாம் வணங்கின அப்புறம் இதை போட்டால், இந்த மிக்சியில் இருக்கிறத அரைச்சி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது மிச்சத்தெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணலாம். ஸோ சில்லி எப்படி வெர்டிக்கலாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன்ஸையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். மாதிரி நல்லா கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் தெரியாமல் அப்படியே கொஞ்சம் குண்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸை வந்து ஸ்கொயராக கட் பண்ணால் நல்லா இருக்காது பிரியாணிக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கட் பண்ணால், இந்த மாதிரி அளவில் கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறக்கும். அண்டு சமைக்கையில் அது வணங்கறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வெங்காயம் கட் பண்ணோடனே இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுடுங்க. அப்போ தான் வந்து எல்லாமே ஈக்குவலாக ஆயிலில் ஃப்ரை ஆகும். இல்லாட்டி அது ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். ஸோ நான் எப்பயுமே வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விடுவேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே போடுறதுக்கும் இது இந்த மாதிரி பண்ணி போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அந்த சில்லியும் இந்த பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஆயில் காஞ்சப்புறம் இது போட்டதுக்கு பே லீஃபும் இதுவும் போட்டதுக்கும் சோமும் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போடுறது இது தான். ஸோ ரெடியாக இருக்கட்டும். அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கேரட் இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரைஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் வெட்டினீங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு 3 பீஸா வெட்டிக்கலாம். இதே ஷேப்பில் தான், இதே சைஸில் தான் பீன்ஸையும் நான் வந்து வெட்ட போகிறேன். ஸோ இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்தில் தான் பீன்ஸையும் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் பொட்டேட்டோவையும் அதே லென்த்தில் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ கடகடன்னு தாளிக்கையில் இது எல்லாத்தையும் உள்ளே போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே லென்த்தில் தான் பீன்ஸையும் கட் பண்ண போகிறேன். எல்லாமே யூனிஃபார்மாக இருந்தால் தான் அந்த பிரியாணி பார்க்குறக்கும் லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது
கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை கட் பண்ணுறதை ஏன் நான் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, அப்போ தான் வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் அண்ட் ஈவனாக குக் ஆகும். எதுவுமே உங்களுக்கு தனித்தனியாக வந்து வாயில் மாட்டாது சாப்பிடையில. புதினா தனியாக வந்தால் கூட நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் எல்லாமே சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறது. தக்காளியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ குக்கர் நல்லா காய வச்சுட்டேன் நான் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த பிரிம் ஃபுல்லாக அந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெய் ஊற்றணும். ஸோ அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காது அண்ட் எல்லாமே வணங்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் நெய்யே ஊற்ற மாட்டேன் என்னோடய பிரியாணியில், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபுல் சைடு எட்ஜ் கவர் ஆகிற வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டால் தான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக சீக்கிரமாக வெங்காயம் பிங்காக டர்ன் ஆகும். ஸோ இவ்வளோ எண்ணெய் கரெக்டாக இருக்கும். ஏன் இந்த எண்ணெய்க்கு இவ்வளோனா, இது அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் சோம்பும் பே லீஃபும் போட்டிருக்கேன், ஒரே ஒரு பே லீஃபும் பிரியாணி இலையும். அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா நம்ம ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா இன்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணினா டைம் எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நான் வந்து ஓரளவுக்கு பிங்கிஷ் ஆகி கொஞ்சம் சைட்ஸ் வந்து ப்ரௌன் ஆகையிலேயே நான் வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும். இப்போது மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா, வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, அப்புறம் பட்டை கிராம்பெல்லாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. யூஸ்வலாக வெங்காயம் போட்டாலே அது ஒரு மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக தான் வரும். ஸோ அடிஷ்னலாக நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த இதுலேயே வந்து எவ்வளோ மெஷரிங்க்கு ஊற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போது என்ன பண்ணுறேன்னா, அந்த எக்ஸஸாக இருந்த எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது இல்லையா. இப்போது இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போடலாம். அடுத்து கொத்தமல்லியும் நல்லா வந்து வணக்கி ஆயில் வெளியே வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடியே பிடிக்கல. நம்ம என்ன கரெக்டான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கம்மியாக ஊற்றிருந்திங்கன்னா நேரத்துக்கு கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதிகமாக ஊற்றினீங்கன்னா உங்கள் கையில் சாதத்தை சாப்பிடையில் எண்ணெயாக இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்காது. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ண அப்புறம் தக்காளியும் கொஞ்சம் ஆயிலில் நல்லா சாட் ஆகி அது அப்படியே இதாகிடும், மஷியாகிடும். அந்த டைமில் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளியை. நம்ம சமைக்கையிலே கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கிட்டோன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அடி பிடிக்காது. பட் இப்போயே அடி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது நல்லா வணங்கியாச்சு தக்காளி. இப்போது ஒன்றுன்னா கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம லைனாக போடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, சோயா சங்க்ஸ், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி கீழேருந்து மேலே எடுத்து விடுங்க. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸும் ஆயிலில் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளாஸியாக இருக்கும், கோட் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே இப்போ ஈவனாக ஆயில்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா போடுறதுக்கான டைம். ஓகே, இப்போ எல்லாமே ஈவனாக இருக்குது. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் இது கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எவரெஸ்ட் டிகாலால் ரெட் சில்லி. இது என்னோட பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலாக்கான ரெசிபி நான் தனியாக சொல்கிறேன். இதை நான் எப்பயுமே ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அரைச்சதும் இந்த மசாலாவும் பயங்கர நல்ல வாசமாக இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் இது நல்லா இந்த டம்ளர் தான் என்னோடய மெஷரிங் டம்ளர். ஸோ அந்த டம்ளர் அளவுக்கு நல்ல தயிர், புளிக்காத நல்ல தயிரை உள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணையில் என்ன ஆகும்னா மசாலா நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகும். ஸோ எல்லா காய்கறி மேலேயும் இப்போ அந்த மசாலா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த அளவான இந்த டம்ளரில் தான் இன்னும் எல்லாமே மெஷர் பண்ணி ஊற்றணும். ஸோ நான் மிக்சியில் வந்து இதை திருப்பி ஊற்றி அந்த தண்ணியை திருப்பி கலந்து ஊற்றிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 2 டம்ளர் தண்ணி, தயிரையும் ஒரு டம்ளராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனது கணக்கு. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஒரு டம்ளரை வந்து ஈக்குவலாக மெஷர் பண்ணி ஊற்றணும். எவ்வளோ டைம்ஸ்னால் 3 சுட்டி ரைஸ் போட்டிருக்கோம். அப்போது 3 × 2 6, மேக்ஸிமம் 6 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டருக்குள்ளே இந்த பிரியாணி வெந்துடும். ஸோ இது நல்லா சாட் ஆகட்டும். அரிசியை எல்லாம் கழுவியாச்சு. ஸோ ஊற வச்சுருந்த அரிசியை கழுவிட்டு இப்போது அதை போட்டுடலாம். இப்போது இந்த அரிசியை நல்லா ஈவனாக கீழேருந்து மேலே அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கீழேருந்து மேலே எடுத்து விடுங்க. அரிசியை உடைக்காமல் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ இப்போ நல்லா கீழேருந்து மேலே பண்ணி ஈவனாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியும் மசால் ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கும், கம்மியாக இருந்திருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றுற டைம் 3, 4, 5. நான் எப்பயுமே ஒரு 5 டம்ளர்ஸ் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு, சில டைம் வந்து பாஸ்மதி நல்லா சோக்காக இருந்தால் 5 டம்ளர்ஸ்லேயே கரெக்டாக வெந்துடும். அந்த 6th டம்ளர் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் நான் ஊற்றுவேன். ஸோ இன்றைக்கி தயிர் ஒரு டம்ளர், மிக்சியிலேருந்து அதுக்கப்புறம் ஊற்றுனது ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த பிரியாணி இப்போ நீங்கள் இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சூப் மாதிரி. இது கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்கள் பிரியாணி கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மசாலா பத்தலைனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு குடிக்கையில் ஒரு நல்ல காரசாரமான சூப் குடித்தா எப்படி உங்களுக்கு இருக்குமோ அதே ஃப்ளேவர் இருக்கணும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் மசாலா வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த பிரியாணியோட ஃப்ளேவர். ஸோ என்னோடய பிரியாணி மசாலாவை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்குது. குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலர் ஒரு பஞ்சுக்காக ஒரு 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மேலே போட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்குது இப்போ மசாலா. இது வந்து ஒரு கலர் பாப்புக்காக கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், குக்கர் மூடிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே புகையே வரல. மேலே புகை வந்தப்புறம்தான் நீங்கள் வெயிட் போடணும். இப்போ ஓரளவுக்கு தான் வருது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வரணும் புகை. அவசரப்படாமல் கொஞ்சம் நல்லா புகை வரட்டும். ஏன்னா நல்ல புகை வந்ததுலேருந்து 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ 5 மினிட்ஸில் 2 விசில் வரும், அவ்வளோதான், பிரியாணி வெந்திருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம். நான் எப்பயுமே பக்கத்தில் ஒரு செல்ஃபோன் வச்சுக்குவேன். ஸோ அந்த டைம் வந்து கரெக்டாக 5 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ணிவிடுவேன். சில டைம் விசில் வராட்டி கூட நான் 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ நல்லா புகை வருது. டைம் 1:34 ஆச்சு. ஸோ நான் வெயிட் போடுறேன். இப்போ இந்த டைம்லேருந்து 5 மினிட்ஸ் 2 விசில்ஸ்.
ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் ரொம்ப பில்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டைமில் வேணாலும் விசில் வரும். ஃபஸ்ட் விசில் வந்துருச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். 138, இன்னும் ஒரு விசில் இருக்குது. ரெண்டாவது விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணுறக்கான டைம் வந்துருச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ வெயிட் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன். வெயிட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. கம்ப்ளீட்டாக வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அடியே பிடிக்காமல் அழகாக வெந்து அப்படியே நீட்டாக ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு பிரியாணி குழஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில டைம் மேக்ஸிமம் 6 டம்ளர்ஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா பிரியாணி ரொம்ப களி மாதிரி ஆகிடும். பிரியாணி நல்லா வந்திருக்கு, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து தயிர் பச்சடியோட ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.